அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்க வைக்கும் சிலுவைகள், இந்த தலைப்பிலே ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன். நீங்கள் இந்த தியானத்தை கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிந்திக்க வைக்கும் சிலுவைகள். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவரது வலது இடது புறங்களிலே 2 கல்வர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் 3 சிலுவைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த 3 சிலுவைகளும் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய சிலுவைகளாக இருக்கின்றன. எனவே இந்த தலைப்பிலே நான் 3 தலைப்புகளை உங்களுக்கு சொல்லி இந்த நாளின் தியானத்தை உங்களோடு நான் செய்ய விரும்புகிறேன். முதல் தலைப்பு இழந்து போன சிலுவை. 2வது தலைப்பு இணைத்து கொண்ட சிலுவை. 3வது தலைப்பு இரக்கமுள்ள சிலுவை. முதல் தலைப்பாக நான் சொன்னது இழந்து போன சிலுவை. ஒரு சிலுவையிலே இருந்த அந்த மனிதன் இழந்து போன ஒரு மனிதனாக இருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு, இயேசுவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இயேசுவோடு பேசக்கூடிய வாய்ப்பு அந்த சிலுவை கல்வனுக்கு கிடைத்தது. ஆனால் அப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு கிடைத்த போதும் அவன் சரியாக சிந்திக்காமல் பேசினதினால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் மட்டும் சரியாக சிந்தித்து பேசியிருந்தால் அவன் விண்ணுக்குரிய ஒரு மகனாக வாழ்ந்திருப்பான். ஆனால் அவன் தவறாக பேசினதினாலே விண்ணுக்குரியவனாக அல்ல, மண்ணுக்குரியவனாக மாறினான். இயேசுவுக்கு அருகாமையில் இருக்கிறான். இயேசு தன்னை துன்பப்படுத்தின அத்தனை பேருக்கும் மன்னிப்பை கொடுக்கிறதெல்லாம் கேட்கிறான். இருந்தும் கூட அவனால் சரியாக சிந்தித்து பேச முடியவில்லை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரை பார்த்து, நீ மேசியாவாக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் இயேசுவுக்கு அருகாமையிலே இருந்தும் கூட அதை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தி இழந்து போன ஒரு மனிதனாக, வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுகின்றான். தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கல்வன், அடுத்த கல்வன் இவனை பார்த்து சொன்னான், நீ தவறாக பேசுகிறாய், நாமோ செய்த தண்டனைக்கு ஏற்ற, குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். அப்போதாவது இந்த சிலுவை கல்வன் யோசித்து பார்த்திருக்க வேண்டாம். யோசித்து பார்த்து சரியாக அவன் பேசியிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவனுடைய கடைசி நேரத்தில் கொடுத்திருப்பார். அடுத்த கல்வன் இவனுக்கு புத்தி சொன்ன போதும் கூட அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதையும் புறக்கணித்து முற்றிலுமாக இழந்து போன ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு அருகாமையிலே இருந்தும் கூட வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தும் கூட அதை தவறவிட்ட மனிதன். எங்களுடைய ஊரில் காவேரி ஆறு ஓடுகிறது.
அந்த ஆற்றங்கரையிலே பல மக்கள் குடிசையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஏழை மக்கள் காவேரி ஆற்றிலே குளித்தால் நல்லது என்று சொல்லி தூரத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து ஆற்றிலே அதிகாலையிலிருந்து குளிப்பார்கள். ஆனால் இவர்கள் ஆற்றங்கரையிலேயே இருந்தும் அந்த காவேரி ஆற்று தண்ணீரிலே தங்களை குளிக்க வைக்க தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்ள விரும்பாமல் வாழ்ந்தார்கள். இந்த சிலுவை கல்வனும் ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்தும் கூட காவேரி ஆற்றிலே குளித்து தங்களுடைய அழுக்கை நீக்கிக் கொள்ள விரும்பாத அந்த மக்களை போன்று சிலுவைக்கு அருகாமையிலே இருந்தும் பயனில்லாத ஒரு மனிதனாக, எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாக அவனானான். அருமையான சகோதர சகோதரியே, இந்த சிலுவை கல்வன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம். அருமையான வாய்ப்புகள் நமக்கு வரும்போது அதை சரியாக பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாய்ப்பை இழந்து விட்டால் அந்த வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் we lose the opportunity will not come again. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக ஆழமாக சிந்தித்து சரியாக பயன்படுத்தி அதனாலே நன்மையை பெறுவோம். இழக்கிற மக்களாக இல்லாமல் பார்த்துக்கொள்வோம். அதே போன்று நான் 2வது தலைப்பாக சொன்னேன், இணைத்து கொண்ட சிலுவை. இன்னொரு கல்வன், பொதுவாக இவனை வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கல்வன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் திருமறையிலே அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவன் 3 அற்புதமான காரியங்களை சொல்லுகிறான். தன்னை போன்ற அடுத்த கல்வன் அவனை பார்த்து நாம் செய்த குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டனை அனுபவிக்கிறோம் என்று அவனுக்கு புத்தி சொல்லுகிறான். அவன் மனமாறி பேசுவான் என்று எதிர்பார்த்து அவனுடைய வாழ்க்கையிலே அந்த முடிவு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு அவனுக்கு புத்தி சொல்கிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து அற்புதமான ஒரு சாட்சியை சொல்கிறான். கடைசி நேரம் அந்த சிலுவை கல்வன் தன்னை பற்றியோ தன்னுடைய மனைவி மக்களை பற்றியோ, நான் மறித்து விட்டால் என்னுடைய மனைவியை என்னுடைய மக்களை ஆதரிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரிடத்திலே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறான். இந்த கடைசி நேரம் 11ஆம் மணி நேரம் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நேரம், இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவன் மறிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதற்குள்ளாக அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முந்தி கொண்டான். இயேசுவை குறித்து அற்புதமான ஒரு சாட்சி. இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாட்சி, இயேசுவை பற்றி சாட்சி. இந்த மனிதன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடம். எனக்கு கிடைத்த அந்த கடைசி வாய்ப்பு, அந்த நேரத்தில் நான் சரியாக புரிந்து கொண்டு இயேசு பேசினதெல்லாம் கேட்டு நிச்சயமாக இவர் விண்ணுக்குரிய ஒருவராக இருக்க முடியும் என்று சொல்லி நான் முடிவெடுத்து அவரை பற்றிய ஒரு உண்மை சாட்சியை நான் சொன்னேன். எனக்கு கிடைத்த அந்த ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்கிறீர்கள், எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ஏராளம் உண்டு. நீங்கள் யாரிடத்தில் இயேசுவை பற்றி என்ன சாட்சி சொன்னீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த சிலுவை கல்வன் கேட்கின்றான். சிந்திக்க வேண்டிய ஒரு சிலுவை. அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவை பற்றி சாட்சி சொன்னதோடு அந்த கல்வன் நின்று விடாமல் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய
ராஜ்யத்திலே அரசிலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிறான். நினைக்கத்தான் சொன்னான், கேட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அருமையான சகோதரிய சகோதரிய, கிடைத்த ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை சரியாக பயன்படுத்தினார். கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டியதை பெற்று அந்த ஆண்டவரோடு பரலோகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். உயர்ந்த ஆசீர்வாதம். சகோதரிய சகோதரிய, இந்த சிலுவை கல்வன் அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த கடைசி நிமிஷ வாழ்க்கை நம்மை சிந்திக்க வைக்கிறது. நாம் எப்படி வாய்ப்பை பயன்படுத்துகிறோம்? ஆண்டவரை பற்றி யாராலும் அறிந்திருக்கிறோம். இந்த கல்வன் ஆண்டவரை பற்றி ஒரு சில மணி நேரம் இந்த சிலுவை பாடுகள் போதுதான் ஆண்டவரை பற்றி அறிந்திருப்பான். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் அறிந்த அதை வைத்து அவன் பெற்றுக்கொண்ட, அவன் பேசின அந்த விதத்தை பாருங்கள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் அவன் பெரிய ஆசிரியராக அவன் ஆகிவிட்டான். பொதுவாக நாம் நினைப்போம், கல்வன் என்றால் அவன் தகாதவன், அவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நினைப்போம். ஆனால் இல்லை, அவன் கல்வனாக இருந்தாலும் நமக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியனாக, நல்ல வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக இன்றைக்கு நமக்கு அவன் அறியப்படுகிறான். எனவே விண்ணுக்குரியதை அவன் பெற்றுக்கொண்டான். விண்ணுக்குரியதை பெற்றுக்கொண்ட அந்த சிலுவை. மூன்றாவதாக நான் சொன்னேன், இரக்கமுள்ள சிலுவை. நடு சிலுவையிலே இயேசு இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆதாமும் ஏவாளும் நடுமரத்தின் கனியை புசித்தார்கள், அதனாலே பாவம் உலகத்திலே வந்தது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு சிலுவையில் இருந்து நடுமரத்தின் கனியின் மூலமாக வந்த அந்த பாவத்தை அவர் இல்லாமல் செய்து மனுக்குலத்திற்கு மீட்பை வழங்குகிறார். அன்பான சகோதர சகோதரியே, சிலுவை நேரத்திலேயும் கூட இயேசுவுக்கு எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ பேருடைய மரணத்தை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இயேசுவை போல கொடுமையாக தண்டிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் உலகத்திலே யாருமே இல்லை. சித்திரவதை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை. ஒரு சாதாரண போர்ச்சவன் அறைகிறான், துப்புகிறான், கொட்டுகிறான், தடியால் அடிக்கிறான், ஈட்டியால் குத்துகிறான். சாதாரண போர்ச்சவன் உலகத்தின் சொந்தக்காரராகிய, பரலோகத்தின் சொந்தக்காரராகிய, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரராகிய தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்பேற்பட்டவரை பார்த்து அவ்வளவு இழிவாக பேசி அடித்து கேவலப்படுத்தி இயேசுவை சிலுவையிலே கொன்று போட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலேயும் கூட இயேசு தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தின அந்த மக்களை பார்த்து கோபப்படவில்லை. தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த முதல் மொழி மன்னிப்பு. அந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுகிறார்? இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். என்ன அருமையான உயர்ந்த எண்ணத்தை பாருங்கள். தந்தையாகிய கடவுளே, எந்த குற்றமும் செய்யாத என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அப்படியாக இவர்களை பழி வாங்கும்
இவர்களை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கவே இல்லை. மன்னிக்க கேட்கிறார். யாரும் கேட்க முடியாத ஒரு காரியத்தை, யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொன்னார். அதே போன்று நாம் ஏற்கனவே சிந்தித்த அந்த சிலுவை கல்வனுக்கு கடைசி நேரத்தில் பரலோக வாழ்வை கொடுக்கிற, தன்னை நோக்கி கூப்பிட்ட யாராக இருந்தாலும், அந்த சிலுவை கல்வன் மட்டுமல்ல, நீங்களும் நானுமாக இருந்தாலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அருமையான சகோதரிய சகோதரியே, அதே போன்று ஆண்டவர் சிலுவையிலே இருந்து மொழிந்த இன்னொரு வார்த்தை, மூன்றாவது வார்த்தை, தன்னுடைய தாயை பார்த்து, அம்மா அதோ உன் மகன். தன்னுடைய சீஷனை பார்த்து, சீஷனே அதோ உன் தாய். கடைசி நேரத்திலேயும் தலைமகனாக தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை தன்னுடைய இக்கட்டான தன்னுடைய துன்ப நேரத்திலேயும் கூட தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அவர் மரணத்தை சந்தித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, 7 திருவார்த்தைகளும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு, உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த 7 வாழ்க்கை பாடங்கள். அப்பேற்பட்ட ஆண்டவர் அந்த சிலுவையின் நேரத்திலேயும், மரணத்தின் நேரத்திலேயும், துன்ப நேரத்திலேயும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். இரக்கத்தின் உச்சத்தை இந்த துன்ப நேரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவினுடைய சிலுவை ஒரு இரக்கத்தின் சிலுவை. அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கூட எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் இயேசுவை போல இரக்கத்துக்குரிய மக்களாக இருந்து இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நம்முடைய இரக்க செயல்களின் மூலமாக நாம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றுவோம். சிலுவை நம்மை சிந்திக்க வைக்கிறது. சிலுவை நம்மை சிந்திக்க வைத்து இந்த வாழ்க்கையை வாழ அது விரும்புகிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.